தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவலை பார்த்துக்கலாம். அதுலயும் முதல் ஒரு சின்ன விஷயமாக பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஈரான் கப்பலை அனுமதிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் இல்ல அனுமதிக்கல அப்படிங்கிறதும் மாத்தி மாத்தி செய்தியா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப ஒரு உறுதியான ஒரு செய்தியாக ஈரான் தரப்புல இருந்தே வந்தது பார்க்கும்போது 2 கப்பல்கள் இப்ப அங்க ஹார்மோஸை தாண்டி இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கு. அதே சமயத்துல இதை யார் கொண்டு வந்துடுறாங்க, அதாவது நம்மளுடைய ஆர்மி போய் கடற்படை போய் கொண்டு வராங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. போர்க்கப்பெல்லாம் போய் கொண்டு வரல. அவங்க நம்மளுடைய ஏரியாக்குள்ள வரும்போதுதான் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. மற்றபடி அவங்களே யாரு ஈரானே என்ன பண்றாங்க, அனுப்பி வைக்கிறதாக இப்ப தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் தான் பாத்தீங்கன்னா உறுதியா இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 நாளாகவே அப்பப்ப ஆமா இல்லைன்னு சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நடக்கல. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குது. அப்ப பார்க்கும்போது ஒரு 2 கப்பல் வந்திருக்குதுனாவே அடுத்தடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா ஆயில் கிரைசிஸ் வராது. இது ஒரு பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு உறுதியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அதை செய்தியா சொல்றோம். அதனாலதான் 2 நாளா அதை பத்தி பேசவே இல்லை. இன்னைக்குதான் உறுதியா இருக்கு. சரி, இது உங்களுக்கு ஒரு தகவலா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக சொல்றோம். அப்படியே நம்ம ஈரானுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சவுதி அரேபியால இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிலையத்தை தாக்கியிருக்காங்க. அது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய போருக்கெல்லாம் யூஸ் கொள்ளக்கூடிய விமானம் தான். இது ஒன்னும் பொதுவான விமானம் கிடையாது. இது ஒரு விமான நிலையம் கிடையாது. ஏன்னா பொதுவான விமான நிலையம் பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடியது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல வச்சு இவங்க அடிக்கிறது கிடையாது. இதெல்லாம் அமெரிக்கா யூஸ் பண்றாங்களோ அதை அடிச்சிருக்காங்க. அந்த விமான நிலையத்துல என்ன இருந்துச்சுன்னு கேட்டாதான் நீங்களே ஷாக் ஆவீங்க. நான் உங்களுக்கு இமேஜும் போடுறேன். அங்கங்க பாத்தீங்கன்னா கீழே வீடியோவும் வரும், நீங்க பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கறதுனால நம்ம இமேஜ் வீடியோ ரிஸ்க் எடுத்து தான் போடுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தப்ப நிறைய தடவை சேனலுக்கு ப்ராப்ளம் வந்தனாலதான் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிட்டோம், டைட்டில்ஸ் வச்சே பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எப்பயுமே ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட மாட்டோம். எப்பயுமே பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் வச்சுதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். October 7 காசா போர் ஆரம்பிச்ச முதல் நாள் அந்த சாயங்காலத்துல இருந்து நம்ம இன்னைக்கு வரையும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். நடுவுல வீடியோஸ் இமேஜஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைட்டில்ஸ் மட்டும் வச்சு நம்ம போட்டுட்டு இருக்கோம். விஷுவலா காமிச்சாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம போடுறோம். நீங்க பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம நேத்தே ஒரு தகவல் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், ஃபியூயல் நிரப்பக்கூடிய விமானத்தை தாக்கியிருக்காங்கன்னு சொன்னோம். ஃபியூயல் நிரப்பக்கூடிய விமானம்னா பொதுவா போர் விமானம் அப்படிங்கிறது போர் செய்யக்கூடிய எல்லா சௌரியத்தோட இருக்கும். இந்த ஃபியூயல் நிரப்பக்கூடிய விமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பறந்துட்டு இருக்கும் போது அந்த போர் விமானத்துக்கு தேவையான அந்த ஆயில்லாம் இல்லைன்னா என்ன ஆயிரும், அதை மேல இருந்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னா ரோட்ல ஓடுறதாவது நின்னுதான் போகும். மேல இருந்து பறக்கிறது என்ன ஆகும், அப்படியே கொலாப்ஸே ஆயிரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அதை முன்னாடியே அதுக்குன்னு ஒரு விமானத்தை தயாரிச்சு வச்சிருக்காங்க. அந்த KC-134 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமானத்துடைய பணியே என்னன்னா, பெட்ரோலை இந்த போர் விமானத்துக்கு பறக்க என்ன பண்ணும், நிரப்பும். அதான் வானத்துல பறக்கும் போதே நிரப்பும். அது பாத்தீங்கன்னா போர்ல ரொம்ப ஒரு முக்கியமான பங்காற்றுது. ஏன்னா அது மட்டும் பாத்தீங்கன்னா பெட்ரோலை நிரப்பாட்டினா இந்த போர் விமானத்தை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. அதை கொண்டு போய் பெரிய தாக்குதல்லாம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இது டம்மி ஆயிரும்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த KC-134 விமானத்தை பாத்தீங்கன்னா நேத்து என்ன சொன்னாங்க, ஒன்னோட ஒண்ணு மோதிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு சிதைஞ்சு போச்சு, ஒண்ணு ரிப்பேர் பண்ணா ரெடி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு இல்ல, ஈரான் தான் அதை அட்டாக் பண்ணிருக்காங்க, இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சவுதியில இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்துல, பிரின்ஸ் சுல்தான் விமான நிலையத்துல வச்சு 5 விமானங்களை தகர்த்திருக்காங்க. 5மே அந்த ஆயில் ஃபில் பண்ணக்கூடிய விமானம்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 5 விமானங்கள் தாக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அது ஆயில் ஃபில் பண்ணக்கூடிய விமானம் இல்ல, போர் விமானம்னு சொல்லப்படுது. அது எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா பல மில்லியன் அளவுக்கான டாலர் அமெரிக்கா இழப்பு தான். எதுவா இருந்தாலுமே அது அமெரிக்காவுடைய விமானம் தான். இது பாத்தீங்கன்னா பொது சேவைக்கான விமானம் கிடையாது, போருக்கு பயன்படுத்தக்கூடிய விமானம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது சவுதியில நடந்திருக்குது. என்ன தெரியுங்களா, போகக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது அடுத்தது சவுதியை வச்சே என்ன பண்ணுவாங்க, பதிலடி கொடுத்தாலுமே ஆச்சரியம் இல்லைங்கிற அளவுக்கு தான் நிலைமை போயிட்டு இருக்கு. இதுவரையும் பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் யாரும் திரும்ப தாக்காம தான் இருக்கிறாங்க. உண்மையாலுமே அவங்க கண்டனம் தெரிவிச்சாலும் பேசாம இருந்துக்கிறாங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா துருக்கி மேலேயே நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா துருக்கி என்ன பண்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க பாத்துட்டு சொல்றோம்னு தான் சொல்றாங்க. ஒரு நிதானம் பாக்குறாங்க. சியா சன்னி பிரச்சனையா வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா தான் இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா அங்க காலி பண்ணாம அங்கேயே உட்காந்துட்டு பெரிய இழப்புகளை பாத்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இருக்கறனால ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு 15 நாள் போனா, அதாவது ஒரு 2 வாரம் சொல்றாங்க, இப்போதைக்கு கிடையாது, ஒரு 2 வாரம் போனா கண்டிப்பா இது பார்த்தா அரபு நாடுகளுக்கும் ஈரானு சப்போர்ட் பண்ணக்கூடிய சியா நாடுகளுக்கும் பிரச்சனையாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது நடக்கவே கூடாது.
ஒரு பக்கம் நேட்டோவை கொண்டு வந்து இழுத்து விட்டுறலாமான்னு பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்து அரபு நாடுகளுக்கிட்ட வந்து சண்டையை மூட்டி விட்டுறலாமான்னு பாக்குறாங்க. இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும். இதுவரை யாரும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் வந்து சேரல. இது மும்முனை போராதான் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டா யாரு இருக்கான்னு கேட்டா ப்ராக்சிஸ் இருக்காங்க, ஹிஸ்புல்லா இறங்கி இருக்காங்க. ஆனா வந்து அவங்கள வந்து தனியா நம்ம வந்து சொல்ல தேவையில்லை. அது வந்து ஒரு மும்முனை போராதான் இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஹிஸ்புல்லா வந்து யாரும் அடிச்சிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகளும் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஏமனுக்கு இருக்கக்கூடிய போராளிகள் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கடல் முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைகளை பண்ணிட்டு இருந்தனால இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கப்பல்லாம் சுத்தி போக ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு சுத்தி போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஆர்மோஸை விட்டுட்டு செங்கடலை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப செங்கடலையும் விட்டுட்டு ஆர்மோஸையும் விட்டுட்டு சுத்தி போனா கிட்டத்தட்ட $1 மில்லியன் அளவுக்கு செலவச்சாதாமா. அதாவது ஒரு கப்பல் சுத்தி வரக்கு $1 மில்லியன் அளவுக்கு செலவச்சாச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற பொருளை எவ்வளவு கொடுத்து நம்ம வாங்குவோம்னு யோசிச்சுக்கோங்க நீங்களே. அப்ப விலைவாசிங்கிறது கண்டிப்பா உயரதா போகுது. ஒண்ணு பொருளுக்கு தட்டுப்பாடு வரும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி உயரும். இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு. இது வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. இது எல்லா நாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாதிப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். பொதுவாகவே வந்து இந்த ஏமனுடைய முற்றுகைக்கு பின்னாடியே வந்து நிறைய வந்து பார்த்தா 2 வருஷத்துல வந்து மாறி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுல இப்ப ஆர்மோஸுடைய முற்றுகையும் வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இந்த ஈரான்ல இருந்து இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் நீங்க காட்டி கொடுத்தா நாங்க $10 மில்லியன் கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த இஸ்ரேலும் அதுக்கப்புறம் அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா ஈரானுடைய சேனல்லே வந்து நியூஸ் எல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி வந்து நிறைய தடவை காசால பண்ணிருக்காங்க. அதாவது வந்து பிட் நோட்டீஸ் போடுவாங்க. அந்த பிட் நோட்டீஸ்ல எடுத்து பார்த்தா என்ன இருக்குன்னா காசாவுடைய தலைவர்களை காட்டி கொடுங்க, சின்வாரை காட்டி கொடுத்தா 15 லட்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போடுவாங்க. அதேதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா லெபனானுக்குள்ள நோட்டீஸா போட்டிருக்காங்க, ஈரானுக்குள்ள ஹேக் பண்ணி டெலிவிஷன்லயே வர மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இப்ப வந்து வெட்டார் வழியாக அந்த குத்தூஸ் டேக்கு வந்த போது யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது பெசக்சியன்லாம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு 2 வீலர்ல ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்கு பின்னாடி இவர் உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது பங்கர்ல ஒளிஞ்சிட்டு இருக்கா நெத்தன்யாகு, ஆனா இவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த அளவுக்கு இவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஆதரிக்கிறதுனாலதான் மக்களுக்கு முன்னாடி இவங்க வர முடியுது. நெத்தன்யால மக்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி போயிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா சான்ஸே கிடையாது. பண்ணி வச்ச காரியத்துக்கு மக்களுக்கு முன்னாடி போனா மக்களே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இவங்க வந்து மக்களுக்கு முன்னாடி 10 லட்சம் மக்களுக்கு முன்னாடி நடமாடி கொண்டு இருக்காங்க. லாரிஜானி அவர்கள், பெசக்சியான் அவர்கள், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா IRGC சேர்ந்தவங்க, நம்ம முக்கியமானவங்களை மட்டும் சொல்றோம். இப்படி இருந்துட்டு இருக்காங்கும் போது அந்த மக்கள் காட்டி கொடுப்பாங்களா? கடைசி வரையும் பாத்தீங்கன்னா காசால இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட காசாவுடைய தலைவர்களை வந்து காட்டி கொடுக்கல. எத்தனை பேர் வேணா இறந்திருக்கலாம், காட்டி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி லெபனான்ல இருக்கக்கூடிய மக்களும் லெபனானுடைய தலைவர்களை காட்டி கொடுக்கல. இவங்க ஸ்பைய வச்சு காட்டி கொடுத்தாங்க. அந்த ஸ்பைய வச்சு என்ன பண்ணாங்க, உளவு வேலை மூலமாக வந்து அழிச்சாங்கிறதுல உண்மைதான். ஆனா மக்கள்கிட்ட இருந்து தகவல் வருது அப்படிங்கிறது வாய்ப்பற்ற ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. இவங்க இந்த மாதிரியான வேலையை தான் பண்ணுவாங்க. கேட்டா இவங்க தான் நம்பர் 1 மொசாட் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து உலகத்திலே எங்களை மாதிரி வந்து எந்த கருவியும் யார்ட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, காட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜில நம்பாம தானே போய் மனிதர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு ரோட்ல இறங்கி நீங்களா போராடுங்கன்னு வேற வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு நெத்தன்யாவு சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ளேயே நெத்தன்யாவுக்கு எதிராக எத்தனையோ போராட்டம் நடந்துச்சு, அப்ப கூட ஒண்ணுமே நடக்கல, ஆட்சி மாற்றம் வரல. அப்படி இருக்கும்போது ஈரான்ல மட்டும் போராடிட்டு ஆட்சி மாற்றம் வந்துருமா? அது இந்த போர் சமயத்துல யாரும் வந்து அதுக்கெல்லாம் தயாராகவே இல்லை. எப்படி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 விமானத்தை இழந்த கவலையில தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா வந்து இரவை கழிப்பாங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.